காய்கறி சாதம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வெஜிடபிள் காய்கறிகளை போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். போடு அரிசி. ஆறிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். செம்மையாக பொறு காய்கறிகள் மேலே இருக்கு. காய்கறி சாப்பாடு, வெஜிடபிள் சாப்பாடு. தேவையான பொருட்கள்: பீன்ஸ், கேரட், மீல் மேக்கர் பன்னு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, லெமன், கல்பாசி, அரிசி. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரை மேலே வச்சுக்கலாம். எண்ணெய் 7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி சூடாகட்டும். அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். சூடு ஆயிடுச்சு எண்ணெய். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வருது. இப்போ பிரியாணி இலை, கல்பாசி, சோம்பு போட்டுக்கலாம். கையோட வெங்காயம் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வதக்கி விடலாம். வெங்காயத்தை நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வெஜிடபிள் போட்டுக்கலாம். வதங்கியாச்சு. இப்போ வெஜிடபிள் போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, மீல் மேக்கர் பன்னு, தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். வெஜிடபிள் போட்டாச்சு. இப்போ கிளறி விடலாம். கிளறி விட்டால் தான் நல்லா வேகும். நல்லா கிளறி விட்டு வந்துருச்சு வெஜிடபிள். இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன். என்னது? பிரியாணி மசாலா. மட்டன் மசாலா. கரம் மசாலா 1 ஸ்பூன். ஒரு ஸ்பூன் கறி மசாலா. லைட்டா சிக்கன் மசாலா தூள். இப்போ மசாலாலாம் போட்டாச்சு. உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு. இப்போ வெஜிடபிள் கிளறி உள்ள மசாலா போட்டதெல்லாம் கிளறி விட்டுட்ருக்குறோம். மசாலாலாம் நல்லா இறங்கி கிளறியாச்சு. மசாலா கிண்டி விட்டாச்சு. இப்போ வெஜிடபிள் வெந்துட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ வெஜிடபிள் வெந்துருச்சு. இப்போ அளவு தண்ணி ஊற்றலாம். அரிசிக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு அளவு தண்ணி. காய் சாப்பாடு 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. அளவு தண்ணி.
உப்பு அளவு பார்த்துக்கலாம். சரியா இருக்கு. காய்கறி சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணி, கேரட், பீன்ஸ், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர், வெஜிடபிள் பிரியாணி, காய் சாதம், காய் சாப்பாடு. நல்லா வெந்து கொதி வந்துச்சுன்னா இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள் போட்டாச்சு. அரிசி போடணும். ஒலை கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி வருது பாரு, நுரைய கட்டுது பாரு, இப்போ கொதிக்குது. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். போடு அரிசி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அழகு ஒலை கொதிச்சு வந்துருச்சு. அரிசி போட்டுக்கலாம். அப்படியே ஒரு கிண்டி விடலாம். அரிசியும் தண்ணி வெஜிடபிள் எல்லாம் போட்டு ஒரு கிண்டி விடலாம். குக்கர் மூடிக்கலாம். அப்படியே மூடி போட்டுக்கலாம். மூடி விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு 3 விசில் வந்தால் போதும். வெஜிடபிள் சாதம் ரெடி. காய்கறியெல்லாம் வெந்ததுனால 3 விசில் வந்தால் போதும். வெஜிடபிள் சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணி, காய்கறி சாதம். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும் சாப்பாடு. 3 விசில் வந்தால் போதும். ஆனால் வெஜிடபிள் எல்லாம் வெந்துருச்சு, காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. 3 விசில் வந்தால் போதும். வெஜிடபிள் சாதம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் விசில் வந்துடும். விசில் வந்ததான் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு இறக்கலாம். முதல் விசில் வந்துருச்சு. ரெண்டாவது விசிலும் வந்துருச்சு. மூணாவது விசிலும் வந்துருச்சு. நாம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அஞ்சு நிமிஷம் ஆறட்டும். அப்போ தான் குக்கரை ஓப்பன் பண்ண முடியும். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். வெஜிடபிள் சாதம். குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக வெந்திருக்கு. லெமனை புழிஞ்சு விட்டு அப்படியே கிண்டி விடலாம் வெஜிடபிள் சாதத்தை. அப்படியே கிண்டி விடலாம் பாரு. கிண்டி விட்டா அப்படியே டைட்டாக இருக்குது. அப்படியே கிண்டி விட அப்படியே கொஞ்சம் மெதுவாக வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது சாப்பாடு. அருமையாக
செம்மையாக இருக்குது. வெஜிடபிள் சாதம், காய் சாப்பாடு தட்டில் போட்டுக்கலாம். சாப்பாடு, காய் சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் சாதம், காய் சாப்பாடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. பிரியாணி மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. கேரட்டு, பீன்ஸு, அப்படியே காய்கறியெல்லாம் செம்மையாக அருமையாக இருக்குது. வெங்காயத்தோட அழகு